இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு நாள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மாரத்தான் தொடங்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் கூட சேர்ந்து அவருமே ஓடி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் போதைப்பொருள் யூஸ் பண்ணாரா? போதைப்பொருள் ஒழிப்பு நாள்னு ஆரம்பிச்சுட்டு மாரத்தான் ஓடி இருக்காருன்னா இப்போ விஜய் அவர்கள் போதை போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? இல்ல அப்படி எதுவும் இல்ல. போதைப்பொருள் பெர்மிஷன் கேஸ் போட்டுருவாங்க சார் அவங்க மேல. ஐயோ, நான் சொல்ல வரதே நீங்க புரியல. அவர் அடிக்கலையா? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மாரத்தான் ஓடின ஒரே முதலமைச்சர்னா அது விஜய் அவர்கள் தான் சொல்லி ஆதவர்ஜனெல்லாம் பேசியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஆதவர்ஜனா எது பேசினாலுமே அதை நீங்க அவை குறிப்பிலேருந்து எடுத்துடணுங்கிற மாதிரி அவர் பேசுறது எல்லாத்தையுமே எடுத்துடணும். அவர் எது பேசினாலுமே பொய் தான். காவிரியில் தண்ணி வரும்னு நினைச்சேன், ஆனா சட்டசபையில கூடி தமிழ்ல தண்ணி வரலன்னு பேசிட்டு இருக்கானுங்க. தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன்னு அவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது திமுக காரங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்கா. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கல. அது அம்மையார் த்ரிஷாவுக்கு சொன்ன டைலாக். அது அதுக்கு முதலமைச்சரை கொச்சப்படுத்தலாமா? முதலமைச்சரை கொச்சப்படுத்தலாம். அப்ப எதிர்கட்சி தலைவரை கொச்சப்படுத்தலாமா? யாரு? இந்த திருமாவளவன் ஐயா, அப்புறமேல அந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் துரந்தரா, அதாவது திமுக தோக்கணுங்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு தோக்கடிச்சுட்டு அப்புறமேல உள்ளார போய் உட்காந்துட்டாதான் செய்திகள் இருக்குது. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்கள் நம்ம இணைந்திருப்பவர் NNK அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். எப்படிங்க சார் இருக்கீங்க? நாடு மக்களும் என்ன அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் இருக்கேன். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு நாள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாரத்தான் தொடங்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் கூட சேர்ந்து அவருமே ஓடி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் போதைப்பொருள் யூஸ் பண்ணாரா? இல்லை. ஓகே. இல்லை, படத்துல எல்லாம் நம்ம நிறைய படத்துல அதுதானே பண்ணியிருக்காரு. அப்படியே பவுடர்லாம் அடிக்கிறது, போதை போட்டு அப்படியே இதெல்லாம். இந்த லோகேஷ் கனகராஜ் அவரை நல்லா பண்ண வச்சிருப்பாரு. லியோ படத்துலையா சார்? அப்படியா? இல்லை, நீ அதை ரெண்டு பேரும் சேர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பு நாள்னு ஆரம்பிச்சுட்டு மாரத்தான் ஓடி இருக்காருன்னா, போதை அடிச்சுட்டு மாரத்தான் ஓடினா ஓடக்கூடாது இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் போதை போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? இல்லை அப்படி எதுவும் இல்லை. போதைப்பொருள் பெர்மிஷன் கேஸ் போட்டுருவாங்க சார் அவங்க மேல. ஐயோ, நான் சொல்ல வரதே நீங்க புரியல. அவர் அடிக்கலையா? அடிச்சிருக்காருன்னு ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட? ஹலோ, நான் படத்துல அடிச்சதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நிஜத்துல அடிச்சாரா? நிஜத்துல எப்படிங்க அடிப்பார் அவர் மூஞ்ச பார்த்து அப்படியே இருக்கு. ஒரு பால் வழியில குழந்தை முகத்தை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? அவர் பர்ஃபார்மன்ஸா மாறினார்னா பயங்கரமான போதை பெருவழியா தெரியும். அவர் ஒன்றும் இல்லாத பர்ஃபார்மன்ஸ், கேமரா இல்லைன்னா அவர் குழந்தையாயிருவார், ஊமியாயிருவார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ்ன்னு போதைப் பொருளுக்கு எதிராக நிறைய முழக்கத்தை முன் வச்சு போர்டுலாம் எழுதியிருக்காங்க. அது தொடர்ந்து யாருமே ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உறுதிமொழிலாம் எடுத்திருக்காங்க. சிஎம் பெஸ்ட்டாக செயல்பட்டு இருக்காரு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மாரத்தான் ஓடின ஒரே முதலமைச்சர்னா அது விஜய் அவர்கள் தான் சொல்லி ஆதவர்ஜனெல்லாம் பேசியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? நீங்கள் ஆதவர்ஜனா எது பேசினாலுமே அதை நீங்கள் அவை குறிப்பிலேருந்து எடுத்துடணுங்கிறது மாதிரி அவர் பேசுறது எல்லாத்தையுமே எடுத்துடணும். அவர் எது பேசினாலுமே பொய் தான். பொய்யை தவிர வேற எதுவுமே உண்மைங்கிற ஒன்று பேசவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணி பிறந்தவர் அவர். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? இதுக்கு முன்னால் ஒரு எம்எல்ஏ வடநாட்டில் ஓடி இருக்கார். ஆமாம், 23 கிலோமீட்டர் ஓடி இருக்கார் மாரத்தான். இந்த நியூஸ் எம்எல்ஏ ஓடி இருக்காரு சார். முதலமைச்சர் சிஎம் தான் சொல்கிறேங்க. எம்எல்ஏ இருக்கிறவன் தான் சிஎம்மாக இருப்பான். இவர் இப்போ எம்எல்ஏவா சிஎம்மா? யார்? விஜய் அவர்களா? சிஎம். எம்எல்ஏ கிடையாது. அப்போ எம்எல்ஏ. அதுதான் நானும் சொன்னேன். ஒரு எம்எல்ஏ சிஎம்மாக இருக்கிற ஆள் 23 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். போய் எடுத்து பாருங்க. இவர் எத்தனை கிலோமீட்டர் சார் ஓடினார் விஜய் அவர்கள்? எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. லைட் ஹவுஸ் வரைக்கும் ஓடினார்னு சொல்கிறாங்க. அண்ணா சிலையிலேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் ஓடினாருன்னு சொல்கிறாங்க. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக கில்லி படத்தில் ஷூட்டிங் அப்போ லைட் ஹவுஸ் பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, கிட்ட ஓடி போய் பசங்களோட ஓடி போய் பார்த்துருப்பாரு சொல்கிறாங்க. இல்லை, அவர் லைட் ஹவுஸ் மேலேயே ஏறி நின்று பார்த்தாலும் என்ன தெரியுங்கிறீங்க? கடல் தெரியும், அவ்வளோதான் தெரியும். காவிரியில் தண்ணி வரும்னு நினச்சேன், ஆனால் சட்டசபையில் கூடி தமிழில் தண்ணி வரலன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா? என்னெல்லாம் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு காமிங்க சார் அது மாதிரி. இப்படின்னா கழுத்தை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னா எங்கள் ஊர் சைடில் இவர் யார் கழுத்தை வெட்ட போகிறாராம் அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊரில் சைடில் செஞ்சாலே கழுத்தை வெட்டுறோன்னு அர்த்தமா? ஆமாம், அப்படி தான் ஊர்லலாம். புரியுதுங்களா? ஆமாம். ஆனால் என்ன சொல்கிறது, குட்டி ஸ்டோரிலாம் சொல்கிறாரு, பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறாரு, தொட மாட்டேன் தொட்டா விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு.
இதெல்லாம் பாக்குறதுக்கு சட்டமன்ற மரபே மீறாரு விஜயன்லாம் கண்டிப்பா சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன்னு அவர் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது திமுக காரங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்கதான். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கல. அது வந்து அம்மையார் த்ரிஷாவுக்கு சொன்ன டைலாக் அது. தொடமாட்டேன் தொட்டா விட மாட்டேன். அதனால தான் விடாம இருக்காங்கிறீங்களா? எஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் டைலாக் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. வேற மற்றபடியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஓடுனதை பத்தி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. இல்ல இது மட்டும் இல்ல சார், சிங்கப்பெண் சிறப்பு படையும் அப்படிதான் அந்த காரை வந்து அவர் தான் தொடங்கி வச்சாரு. பஸ் அப்படிதான் ஏறி அவர் தொடங்கி வச்சிருக்காரு. இப்ப ரன்னிங் ஓடி தொடங்கி வச்சிருக்காரு. சட்டமன்றத்திலயும் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசுறாரு. புதுசா இருக்கு சார் அரசியல். ஆமா, இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இது வந்து யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை யாருமே பண்ணதில்லை. ஆமா. இல்ல கட்சியினர் தொண்டர்களை வந்து தற்கூரி சொல்லிட்டு இருந்தோம். தலைவனே தற்கூரித்தனமா பண்றாருன்ற மாதிரி இப்ப ஐயா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து தெரிஞ்சு தெளிவா பேசிட்டு இருக்காரு. ஆமா. இல்லாட்டினா வந்து என்ன சொல்றது, ஒரு சட்டசபையில உட்காந்து அப்பாவை தேடுற கதை பேசுவாரா? இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு அறிவு இல்லைங்கிறது மாதிரி தெரியும். இல்ல திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பையன் அவர் தேடிட்டு இருக்காரு, அதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பையன் அவர் தேடல, அவர் பொண்டாட்டியே புருஷன் தேடிட்டு இருக்காங்க கதையெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? அது ஊர் ஆயிரம் சொல்லுங்க. வந்து ரொம்ப விஜய் மேல வந்து ரொம்ப வன்மத்தோடயே பேசுறாங்க. வன்மம் எல்லாம் கிடையாதுங்க. ஊர் அப்படி பேசுறேன். நான் வந்து நானா சொல்றேன்னா இல்ல சொல்றதுதான் சொல்றீங்க. ஆனாலும் கூட உதயநிதி வெளியில வந்து என்ன சொன்னாரு, செங்கல்பட்டுல புருஷனை தேடிட்டு இருக்காங்க ஒரு பொண்டாட்டி அப்படின்னா அந்த பொண்டாட்டி யாரு? அப்புறம் செங்கல்பட்டுல தானே அவங்க கேஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இவரு பூடகமா சொன்னார்ல. இவரு உதாரணப்படுத்தி யார சொன்னாரு? அப்பாவை காணான்னு. அவன் எந்த அப்பாவை தேடினாரு? இவர் எந்த அப்பாவை தேடினாரு? இவர் எந்த அப்பான்னு சொல்லலைன்னா நாங்களும் அந்த சங்கீதாங்கிறது இல்ல. அவரு ஸ்டாலின் அவர்களை தான் மறைமுகமா சொல்றாரு. அப்ப மறைமுகமா இதுவும் மறைமுகம் தானே. அப்ப புரியுதுங்களா? அப்ப அவரு சொன்னா சரி, இவங்க சொன்னா தப்பா? அதுக்கு முதலமைச்சரை கொச்சப்படுத்தலாமா? முதலமைச்சரை கொச்சப்படுத்தலாம். அப்ப எதிர்கட்சி தலைவரை கொச்சப்படுத்தலாமா? படுத்தக்கூடாதுதான், தப்பு தான். அப்ப இவங்க பண்ணா நியாயம், அவங்க பண்ணா இதுன்னு புரியல எனக்கு. ஆரம்பம் யாருங்க? யாரு சார்? விஜய் அவர்களா? அவர் தானே ஆரம்பிச்சாரு. ஒரு சட்டசபையில இதுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. மக்கள் நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. நல்லது செஞ்சிட்டு இருக்காரு. இது நல்லது பண்றதா? என்ன பண்ற? கெடுதல் பண்றாரா? கெடுதல் பண்றாரு. என்ன பண்றாரு சொல்லுங்க. இது பண்றதெல்லாம் அப்பாவை தேர்னது, இந்த கழுத்தை இருக்கிறது மாதிரி செய்ய போன்றது, இதெல்லாம் நல்லது. இப்ப யாரு கழுத்தை அறுத்துட்டுன்னு அவர் சொன்னாரு. அப்புறம் அது எதுக்காக பண்ணீங்க? அதோட மீனிங் என்ன உங்களுக்கு? எப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணாரு, அதோட மீனிங் என்ன? ஸ்டாலின் அவர்களே அதான் முடிச்சிட்டோம், அதே மாதிரி இவரு முடிச்சிட்டோம். உங்களுடைய அரசியல் முடிச்சிட்டோமா இல்ல வெட்டிட்டோமா? ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? இதை வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். ஆனா நல்லா இருக்குது. இது பாத்தீங்களா? காதல் ஆரம்பம். ஆமா. உங்க வாழ்க்கையில காதல் வந்திருக்கா சார்? காதல் எல்லா காதலும் வரும். எல்லாம் காதல்லாம் எல்லா வாழ்க்கையும் காதல் வரும். காதல் வாழ்க்கையில வந்திருக்கா? உங்களுடைய காதல் அனுபவத்தை எல்லாம் பகிர முடியும்? அதெல்லாம் நாய் கூட காதல் வருங்க. ஆமா. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? இதை பார்த்தோன்னு என்ன தோணுது எனக்கு வந்து, இது வந்து கீழே இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது விஜயாவும், நின்றுட்டு இருக்கிறது த்ரிஷாவுமா தெரியுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நினப்பு ஃபுல்லா த்ரிஷா மேலே தான் இருக்குமா சார்? த்ரிஷா மேல எதுக்கு சார்? சம்மந்தமே இல்லாம அதை போயிட்டு விஜய் அவர்களும் த்ரிஷா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. த்ரிஷாவோட காதல் உண்மையான காதல். புரியுதுங்களா? என்ன பொறுத்த அவங்க கள்ள காதல் பண்ணல. அவங்க இது வரைக்கும் ஒரு விஷயம், நல்ல காதலுக்கு கள்ள காதலுக்கு என்ன வித்தியாசம்னா, கல்யாணம் பண்ணாதவன் காதலிச்சா அது நல்ல காதல், கல்யாணம் பண்ணவன் காதலிச்சா அது கள்ளக்காதல். இப்ப த்ரிஷா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சாங்கன்னா அது கள்ளக்காதல். அவங்க இப்ப யாரையுமே கல்யாணம் பண்ணல. அவங்க அம்மையார் செல்வி த்ரிஷா. ஒரு முக்கியமான ஜோசியத்தை கேட்டோம். ஆமா, முருகன் கோயில்ல போய் ஒரு திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டதுனாலதான் இப்ப இவர் சிஎம் ஆனார். புரியுதுங்களா? அங்க மட்டும் போய் இவர் கும்பிடலாம், இவர் சிஎம் கிடையாது. அது மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகல. திருச்செந்தூர் கோயில்ல போய் அவர் சாமி கும்பிட்டதுனால அவர் சிஎம் ஆனாரு. இதெல்லாம் பாக்குறோம். மக்கள் ஓட்டு போட்டானா? ஏங்க ஓட்டு போட்டானா? எத்தனை பேர் ஓட்டு போட்டான்? அத்தனை பேருமா ஓட்டு போட்டான்? அப்படியே 1,74,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 34% ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. இவிஎம் மிஷின்ல எவ்வளவு ஓட்டு விழுந்தது? அவ்வளவுதான் சார் விழுந்தது. அவ்வளவுதான் விழுந்ததா? அது எவ்வளவு பிளான் பண்ணாங்களா? யாரு பிளான் பண்ணது? ஓ அப்படியா? அதை பத்தின ஆராய்ச்சியில எவனும் பண்ண மாட்டேங்கிறாங்களா? நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு நிறைய மூளை இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். அந்த மூளைங்கிறது, அந்த மூளை எனக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கான மூளை தான் இவருக்கிட்டையும் இருக்கான், முதலமைச்சர்கிட்டையும். ஆமா, என்னோட நண்பர் போன் பண்ணார், என் டாக்டரும் சொன்னார். ஆமா, நீங்க நல்லா உங்களோட சிந்தனை திறன்லாம் பாக்குறப்ப அப்படியே முதலமைச்சருக்கு கம்பேக் கொடுத்தது மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்களும் உங்க தொகுதியில ஒரு முதலமைச்சருக்கான கேண்டிடேட்டா நில்லுங்க, மக்கள் உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களே,
முதலமைச்சர் கேண்டிடேட் என்ன மட்டும் முதலமைச்சர் ஆக முடியாது. 234 தொகுதி ஆள் நிப்பாட்டி மெஜாரிட்டியா ஜெயிக்கணும். இப்ப விஜய் அவர்கள் மெஜாரிட்டியா ஜெயிக்காததுனால தானே அவருக்கு அந்த 5 நாள் டைம் எடுத்தது. நீங்க ஒரு இடத்துல மட்டும் நின்று ஜெயிச்சு முதல்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதான். ஜெயிச்சதெல்லாம் வந்து உள்ளார துரந்தர் வேலை பார்த்துட்டு டிஎம்கேக்கு வந்து நின்று வேலை பார்த்துட்டு அப்படியே எதிர்ப்பா வேலை பார்த்துட்டு உள்ளார போய் உட்காந்துக்கிட்டாங்களாம். யாரு? இந்த திருமாவளவன் ஐயா, அப்புறமேல அந்த கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து துரந்தரா, அதாவது திமுக தோக்கணுங்கிறதுக்கே வேலை பார்த்துட்டு தோக்கடிச்சுட்டு அப்புறமேல உள்ளார போய் உட்காந்துட்டாதான் செய்திகள் இருக்குது. இதை பத்தி நீங்க நீங்க செய்திகள் எந்த செய்தி வந்து செய்தியில எல்லாம் செய்தினா நம்ம காது வழி செவி வழி செய்திகள். ஆமா, இதெல்லாம் படிச்சு தெரியுற செய்தி இல்லை, இதெல்லாம் செவி வழி செய்திகள். ஏன்னா இவ்வளவு இதா திமுக கலாய்க்கிறார். அதே திமுக அரசாங்கத்துலதான் அவங்க இருந்து ஜெயிச்சாங்க. எவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு, ஒரு வன்னி அரசு எந்திரிச்சு விஜய் இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல திமுக ஆட்சி இருந்தப்ப அவங்க எதிர்த்து பேசினாங்களா? திமுக எதிர்த்து பேசினாங்களா கூட்டணி கட்சிகள்லாம்? அதான் அவங்க அப்படி பண்ணாங்க. பேசாதல இங்க மட்டும் பேசுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றது புரியுங்களா? அங்க என்ன பேசுனாங்க அவங்க? அங்கேயும் எதுவும் பேசல, இங்கேயும் எதுவும் பேசல, அவ்வளவுதானே. அதான் அப்ப பேச ஊமையா இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க வாழணும்? பேசாம செத்து போலாமே. எதுக்கு இந்த அரசியல்ல வந்து அரசியல் மக்களுக்கு பணி செய்யறோம்லாம் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு ஊமையா இருந்து ஊர்லயே இருக்கலாமே. ஏன் அரசியல் இதுன்னு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? யாரு சாவ சொல்றீங்க? எது யார சாவ சொல்றீங்க? யார சாவனா எவன்லாம் பேசலையே அவன்லாம் செத்துற வேண்டியதுதான். விஜய் அவர்கள் சொல்றீங்க மக்களே செத்துற வேண்டியதான். இவங்க ஆட்சி நடத்துறதுக்கு மக்களே செத்துற. ஏற்கனவே 41 பேர் செத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட செத்துருக்காங்க. இப்ப இத்தனை கொலைகள் என்ன நடந்திருக்குது. நாளைக்கு சீரியஸா சொல்றேன், ஆமா நீங்களும் செத்துருவீங்க, நானும் செத்துருவேன். புரியுதுங்களா? இந்த புரிதல் ஏன் இல்ல? இந்த புரிதல் ஏன் விஜய்க்கு இல்ல? பல பேர் நமக்கு பின்னால வர்றான், பல பேர் நமக்கு முன்னால போயிட்டான். நாம மட்டும் என்ன கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க போறோம்? நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு பேசாம விஜய்க்கு அரசியல் ஆலோசகரா போயிடுங்களா? அவருக்கு போயிட்டு வியூகம் வகுத்து கொடுங்க. அதுதான் ஆட்சி பண்ணணும். அதைத்தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அந்த பதவி வந்து இந்த ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறோம் ஆட்டை போட்டு முன்னாடியே பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி வாங்கிட்டான். ஆமா, சீரியஸா அவன் மட்டும் கொஞ்சம் போகலைன்னா நான் போயிருப்பேன். ஜான் ஆரோக்கியசாமி போயிருக்காருல்ல, அதான் அந்த ஆளும் கொஞ்சம், அந்த ஆளு வந்து கிறிஸ்டியானிட்டியா, நாம இந்து இல்ல, அந்த ஆள் கிறிஸ்டியானிட்டி அப்படி அந்த இயேசுன்னு அப்படி போயிட்டாங்க. ஆமா, நம்ம அப்படி இல்லை, நம்ம பெருமாள் இருக்கிறதுனால நமக்கு அரசியலா பேசுங்க சார். எதுக்கு சார் இன்னொருத்தனோட பர்சனலா தலையிடுறீங்க? எது பர்சனல்? சமுதாயத்துல ஜாதி மதம் அப்படிங்கிற பொறையோடி போய் கிடக்கிறத பத்தி பேசுறதுங்கிறது இது பர்சனல். தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு நினைக்கிறீங்க? அப்ப எது தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் வேணான்னு சொல்லி விலைக்கு வச்சிருந்தாங்க. ஜாதி மதம் கடந்த அரசியலை திமுக உருவாக்கி வச்சிருந்தது. அதை மறுபடியும் இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தத கடவுளை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. இது வந்து ஓப்பனா சொல்ல போனா பிஜேபி எந்த ஆட்சியை எங்க தமிழ்நாட்டுல நிர்மாணம் பண்ணணும்னு நினைச்சதோ அதை வந்து விஜய் வந்து நடத்திட்டு இருக்காரு. அதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஆமா, நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நிறைய தகவல் பகிர்ந்தனா, எவ்வளவு தப்பான தகவல் நான் பகிர்ந்திருக்கேன். ரொம்ப கேவலமா பேசுனீங்க. நன்றி சார். ரொம்ப கேவலமா பேசுனேன். அந்த கேவலத்தை நீங்களா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.